ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வறுவல் ரெசிபி சேனக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். சேனக்கிழங்கில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரெகுலராக எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த சேனக்கிழங்கு வறுவல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வறுவல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கை கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன். சேனக்கிழங்கு வாங்கும்போது அதோட தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. அதில் தான் அந்த அரிப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தோல் ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா ரொம்ப அரிப்பாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது தொண்டையிலெல்லாம் முள்ளு குத்துற மாதிரி இருக்கும். இப்போ அந்த சேனக்கிழங்கோட மேலே இருக்கிற தோலெல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுவிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே கழுவுனா நிறைய மண் இருக்கிறதுனால வளவலன்னு கட் பண்ண முடியாது. இப்போ இதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் திக்கான பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதை சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ண போகிறேன். அதனால் இந்தளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை ஸ்லைஸ் மாதிரி வறுவல் செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதில் பாதி அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீளமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ண உடனே புளி தண்ணியில் போட்டுருங்க. அப்போ தான் கிழங்குல இருக்க அரிப்பு தன்மை கம்மியாகும். அதே மாதிரி ரொம்ப நேரம் கட் பண்ணி வெளியே வச்சிட்டோன்னா கிழங்கு கலர் சேஞ்ச் ஆயிடும். அதனால் புளி தண்ணியில் போட்டுடணும். இதே மாதிரி நான் எல்லா கிழங்கையும் கட் பண்ணி புளி தண்ணியில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி போட்டுருங்க. இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது அப்படியே புளி தண்ணியில் இருக்கட்டும். இப்போது கிழங்க வேக வச்சுக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்க இதில் சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் கிழங்கு நல்லா வெந்து வரும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு இந்த சேனக்கிழங்க ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்க போகிறோம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் க்யூபாக கட் பண்ணி போட்டுருக்கிறதுனால நீங்கள் ஸ்லைஸாக போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா கிழங்கு முக்கால்வாசி வெந்துடும். 70% தான் குக் ஆகணும். ரொம்ப அதிகமாக வேக வச்சு கொலைய வச்சிடாதீங்க. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ தண்ணியெலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் மேலே போட்டு வச்சுருக்கேன். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா வடிகிற மாதிரி ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இதை பொரிச்சிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த க்யூபெல்லாம் மூழ்கி வேகிற அளவுக்கு எண்ணெய் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச சேனக்கிழங்குலேருந்து பாதி அளவுக்கு எடுத்து எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிக்கலாம். நல்லா ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு ஒரு 2 இல்லைனா 3 நிமிஷம் வேக வச்சோன்னா போதும். மேலே இருக்கிற லேயர் மட்டும் கிறிஸ்பி ஆகணும். அந்த அளவுக்கு தான் வேக வைக்கணும். ஆல்ரெடி நம்ம தண்ணியிலேயே முக்கால்வாசி வேக வச்சிட்டோம். ஃப்ளேம் ஹையில் இருக்கிறதுனால கருகு விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி எல்லா சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வேக வச்சோன்னா நீங்கள் கரண்டியில் எடுக்கும்போதே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நம்ம சேனலில் சேனக்கிழங்கு சிப்ஸு, சேனக்கிழங்கு குருமா வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். டிஷ்யூ போட வேணாம். நம்ம மசாலாலாம் போட்டு இன்னொரு டைம் ஃப்ரை பண்ண போகிறோம். இதே மாதிரி நான் இன்னொரு பேட்சும் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதனால் கலந்து வச்சுக்கலாம். உப்பும் காரமும் நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேருந்து சூடாக எடுத்த உடனே இந்த மாதிரி மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நல்லா மசாலா கிழங்குல ஒட்டிக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல சேனக்கிழங்கு அதை சேர்த்துக்கிறேன். இதில் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து தாளிக்கிறதா இருந்தால் தாளிக்கிற மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். வெங்காயம்லாம் சேர்த்து இப்போ அதில் ஒரு 2 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போடுற மாதிரி. நம்ம ஃபஸ்ட்லேயே தண்ணியில் வேக வச்சு அதுக்கப்புறம் ஆயிலையும் ஃப்ரை பண்ணிக்கிறதுனால சேனக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். லாஸ்ட்டு இந்த மாதிரி மசாலா சேர்த்து வறுத்துக்கிட்டோன்னா சாதத்துக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எலுமிச்சை சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பரான காம்பினேஷன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.